வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலுக்குள்ள உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். தை மாத அமாவாசை முன்னோர்களின் வழிபாட்டிற்கு ரொம்பவே உகந்ததான இந்த தை அமாவாசை வெள்ளிக்கிழமையில் வருவதால் தர்ப்பணம் செய்வதற்கான உகந்த நேரம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் அல்ல, அன்னைக்கு அமாவாசை தினத்தில் பெண்கள் இந்த நிறத்தில் அணியக்கூடாத ஒரு பொருள் என்ன அப்படிங்கிறத பற்றியும் இந்த பதிவில் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ்ஸே பண்ணாமல் பார்த்துடலாம். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். தை அமாவாசை மொத்தத்தில் பார்த்தோன்னா 3 அமாவாசை ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அதிலும் இந்த தை மாதத்தில் வரும் அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, இந்த 3 அமாவாசைகளும் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது. கண்டிப்பாக அன்றைய 3 தினத்திலும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது, அவர்களை வழிபாடு செய்வது, இந்த மாதிரி விஷயங்களை செய்வதை ரொம்பவே சிறப்பான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அந்த தை அமாவாசை இந்த வருடம் பிப்ரவரி 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருவதால் திதி கொடுப்பதற்கான உகந்த நேரம் என்ன அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். அமாவாசை அப்படின்னாலே முன்னோர்கள் வழிபாட்டிற்குரிய ஒரு நாளாகவே பார்க்கப்படுது. ஒவ்வொரு மாதத்திலும் பார்த்தோன்னா அமாவாசை வரும். எல்லா அமாவாசையுமே சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு தான் சொன்னாலும் கூட இந்த தை அமாவாசை ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த தை அமாவாசை பிப்ரவரி 9ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருவதால் வெள்ளிக்கிழமை அமாவாசை திதி அப்படின்னு பார்த்தோன்னா காலை 8:05 மணிக்கு துவங்கி பிப்ரவரி 10ஆம் தேதி அதிகாலை 4:28 மணி வரைக்கும் இருக்குது இந்த அமாவாசை திதி. அந்த வகையில் திதி கொடுப்பதற்கான மிக ஒரு உன்னதமான நேரம் அப்படின்னு பார்த்தோன்னா காலை 9:30 மணியிலிருந்து ராகு காலம் துவங்குவதற்கு முன்பாக, அதாவது 10:30 மணிக்குள்ள இந்த திதி கொடுப்பதை செய்து கொள்ளலாம். திதி கொடுப்பதற்கான நல்ல நேரம் பிப்ரவரி 9ஆம் தேதி காலை 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரைக்கும் இந்த காரியத்தை செய்து முன்னோர்களின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்த விஷயமா பார்த்தோன்னா, பெண்கள் இந்த நாளில் அமாவாசை தினத்தில் சுமங்கலி பெண்கள் கண்டிப்பாக விரதம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கணவனை இழந்த பெண்கள் விரதம் இருக்கலாம், ஆனால் சுமங்கலி பெண்கள் கண்டிப்பாக விரதம் இருக்கவே கூடாது. அது மட்டுமல்ல, பெண்கள் இந்த நிறத்தில் அணியவே கூடாத மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அன்னைக்கு முன்னோர்களை நினைத்து படையலுக்காக விரத சாப்பாடு செய்யும் பெண்கள் கண்டிப்பாக வயிறு நிறைய உண்ட பிறகு, அதாவது காலை உணவை சாப்பிட்ட பிறகு தான் அந்த படையல் சாப்பாட்டை தயார் செய்யணும் அப்படிங்கிறது ஒரு விதிமுறையும் இருக்குது. வெறும் வயிற்றோடு விரதத்தோடு அந்த சாப்பாட்டை தயார் செய்யக்கூடாது அப்படிங்கிறதும் ஒரு விதிமுறை. அப்படி அந்த படையலுக்காக சமைக்கப்படும் அந்த உணவை சமைக்கும் பொழுது சிவப்பு நிறத்திலான ஆடையை தவிர்ப்பது அப்படிங்கிறது, அதாவது அந்த சமையலை செய்யும் பொழுது அந்த நேரத்தில் குறிப்பாக அந்த சிவப்பு நிற ஆடையை தவிர்ப்பது அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இது காலமாக கடைப்பிடிக்கப்படும் ஒரு மரபு அப்படின்னே சொல்லலாம். சில பேர் வீட்டில் பார்த்தோன்னா சுமங்கலி பெண்களாக இருந்தாலும் கூட குங்குமம் வைப்பதை தவிர்த்து விடுவாங்க. அதாவது அந்த திதி கொடுக்கும் பொழுது, தர்ப்பணம் கொடுக்கும் பொழுது, அந்த பூஜை செய்யும் பொழுது அந்த குங்குமத்தை கூட தவிர்த்து விட்டு அந்த பூஜை செய்த பிறகு குங்குமத்தை வைத்து கொள்ளும் பழக்கமும் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் கூடுமானவரை அந்த படையல் சாப்பாட்டை செய்யும் பொழுது சிவப்பு நிற வண்ணத்தை தவிர்த்து விடுவது, சுமங்கலி பெண்கள் தவிர்த்து விடுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. படையல் போட்டு பூஜை புலஸ்காரம் தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டின பிறகு அந்த சிவப்பு கலரை பயன்படுத்தலாம். ஆனால் அந்த உணவை தயார் செய்யும் பொழுது அதை தவிர்த்து விடுவது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுது. தை அமாவாசை அன்னைக்கு வீட்டிற்கு பக்கத்தில் இருக்கும் சிவன் கோயிலுக்கு போவது, முருகன் கோவிலுக்கு போவது, அம்பாளை வழிபாடு செய்வது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அதிலும் குறிப்பாக தை அமாவாசை அன்னைக்கு வீட்டை சுத்தம் செய்வது, துடைப்பது, விளக்கை கழுவுவது, இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்து விடுவது ரொம்பவே முக்கியமானது. வீட்டு வாசலில் கோலமிடுவதை தவிர்த்து விடலாம். மணி அடித்து பூஜை செய்வதை நிச்சயமாக தவிர்த்து விட வேண்டும்.
அது மட்டுமல்ல, தை அமாவாசை நாளில் வெங்காயம், பூண்டு, இறைச்சி இந்த மாதிரி உணவுகளை சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டுமல்ல, படையல் வைத்த உணவை எடுத்து காகத்துக்கு வைத்து விட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கும் எல்லோருமே விரதத்தை முடிவு செய்து கொள்ளலாம். இந்த தை அமாவாசையில் முன்னோர்களை நினைத்து பரிபூர்வமாக வேண்டி அவர்கள் மனசாந்தியைப்படுத்தி சந்தோஷமாகவும் வாழ்வில் சுபிக்ஷமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம ஆன்மீகம் தமிழ் YT யூடியூப் சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி.